இந்த பகுதியில் தியாகராஜன் உயிருடன் திரும்புவானா என்று பார்க்கலாம். பாதாளத்தின் இருள். பாதாள அறைகள் இறுகி அங்கே நூற்றுக்கணக்கான அகல் விளக்குகள் தானாகவே எரிய தொடங்கின. அந்த ஒளியில் அவன் கண்ட காட்சி அவன் குலையை நடுங்க செய்தது. அங்கே வரிசையாக பல எலும்பு கூடுகள் அமர வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொன்றின் கழுத்திலும் ஒரு மல்லிகை பூ மாலை கோர்க்கப்பட்டு போட்டிருந்தது. அவை அனைத்தும் அவனது முன்னோர்கள் பலி கொடுக்கப்பட்ட வாரிசுகள். நடுவில் ஒரு பெரிய கற்சிலை இருந்தது. அதுதான் இருட்டு தேவதை. அதன் முகம் ஒரு பெண்ணின் முகத்தை போல இருந்தாலும் அதன் பற்கள் கோரமான மிருகத்தை போல நீண்டிருந்தது. சிலையின் கையில் ஒரு மண் குடுவை இருந்தது. அதில் இன்னும் காயாத புதிய இரத்தம் தழும்பிக் கொண்டிருந்தது. தம்பி, தப்பிக்க வழியில்லை, ஒரு குரல் மேலிருந்து கேட்டது. அவன் நிமிர்ந்து பார்த்தான். மேலே அந்த பாவை பொம்மை காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. அதன் மரக்கைகள் இப்போது நிஜமான நகங்களாக மாறி நீண்டு கொண்டிருந்தன. இந்த மாளிகை ஒரு கட்டிடம் இல்லடா, இது ஒரு பசி கொண்ட மிருகம். உன் ரத்தம் பட்டாதான் இந்த தேவதை அமைதியாகும். அந்த பொம்மை விகாரமாக சிரித்தது. தியாகராஜனுக்கு பைத்தியம் பிடிப்பது போல் இருந்தது. திடீரென்று அந்த இருட்டு தேவதை சிலையின் கண்கள் இமைத்தன. கல் சிலையில் இருந்து மெல்லிய சலங்கை சத்தம் எழும்பியது. சிலை மெல்ல மெல்ல உயிர் பெற்றது. பீடத்தில் இருந்து இறங்கி அவனை நோக்கி நகர்ந்தது. அதன் ஒவ்வொரு அடியும் மாளிகையே அதிர செய்தது. வேண்டாம், என்னை விட்டு விடுங்கள், நான் எதுவும் செய்யல என்று தியாகராஜன் கதறினான். நீ பிறந்ததுதான் நீ செஞ்ச தப்பு என்று அந்த சிலை ஒரு ஆழமான பாதாளத்தில் இருந்து வருவது போன்ற குரலில் பேசியது. தியாகராஜன் தன் பையில் இருந்த தீப்பெட்டியை எடுத்து அங்கிருந்த பழைய ஓலைச்சுவடிகளை எரிக்க முயன்றான். இந்த ஒப்பந்தம் அழிஞ்சா நீயும் அழிஞ்சிடுவ என்று கத்தினான். ஆனால் தீக்குச்சி எரியவில்லை. காற்று வீசாத அந்த பாதாள அறையில் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி தீயை அணைத்து கொண்டே இருந்தது. இருட்டு தேவதை அவனை நெருங்கிவிட்டது. அதன் நீண்ட நகங்கள் தியாகராஜனின் மார்பை தொட்டன. அந்த தொடுதல் நெருப்பை போல சுட்டது. உன் ரத்தம் என் தாகம் என்றது. அந்த சமயம் மேலிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டது. மாளிகையின் கூரை பிளந்து நிலவொளி உள்ளே விழுந்தன. ஆனால் அது சாதாரண நிலவொளி அல்ல, அது ஒரு இரத்த சிவப்பான ஒளி. தியாகராஜன் கவனித்தான். அவன் கையில் இருந்த அந்த பாவை பொம்மை இப்போது அவனது உருவமாக மாறியிருந்தது. தேவதை அந்த பொம்மையின் கழுத்தை நெரிக்க தொடங்கியது. தியாகராஜனுக்கு தன் கழுத்தை நெரிக்கப்படுவது போன்ற வலி ஏற்பட்டது. அவன் மூச்சு திணறத் தொடங்கினான். திடீரென்று ஒரு பழைய மந்திரம் அவன் நினைவுக்கு வந்தது. அவனது தாய் சிறு வயதில் சொன்ன குலதெய்வ காப்பு. அவன் தன் முழு பலத்தையும் திரட்டி அந்த மந்திரத்தை சொல்லத் தொடங்கினான். ஓம் இருள் நீங்கும் ஒளியே, எம் குலம் காக்கும் தெய்வமே வா. மாளிகை முழுவதும் ஒரு பயங்கரமான ஓசை கேட்டது. அந்த இருட்டு தேவதை சிலை அலறியது. அதன் கல் உடல் விரிசல் விடத் தொடங்கியது. ஆனால் அது அழியும் முன் தியாகராஜனை நோக்கி தன் கைகளை வீசியது. மறுநாள் காலை பெரியசாமி வண்டியை எடுத்துக்கொண்டு மாளிகைக்கு வந்தார். மாளிகையின் கதவு திறந்திருந்தது. தம்பி தியாகராஜன் என்று கூப்பிட்டு கொண்டே உள்ளே சென்றார். அங்கே ஹாலில் இருந்த அந்த பெரிய ஊஞ்சலில் தியாகராஜன் அமர்ந்திருந்தான். அவன் கண்கள் வெறித்து போயிருந்தன. அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை. பெரியப்பா வாங்க, இனி இங்க பயப்பட எதுவும் இல்லை என்றான் தியாகராஜன். பெரியசாமி நிம்மதியடைந்தார். நல்ல வேளை தம்பி, ராத்திரி போரா எனக்கு தூக்கமே இல்லை. பெரியசாமி அவனை நெருங்கிச் சென்றார். திடுக்கிட்டு பின்வாங்கினார். தியாகராஜனின் நிழல் தரையில் விழவில்லை. மேலும் அவனது கழுத்தில் ஒரு சலங்கை மாட்டியிருந்தது. ஊஞ்சலில் அமர்ந்திருந்த தியாகராஜன் மெதுவாக தன் தலையை 180 கோணத்தில் திருப்பி பெரியசாமியை பார்த்தான். அவன் கண்களில் இப்போது அதே இரத்த சிவப்பான ஒளி மின்னியது. தப்பிக்க யாராலும் முடியாது பெரியப்பா, இந்த மாளிகை இப்ப என் வசமாயிடுச்சு என்றான் தியாகராஜன்.
அதே சமயம் மாளிகையின் கதவுகள் தானாகவே தாழிடப்பட்டன. வெளியிலிருந்து பார்த்தால் அந்த பழைய மாளிகை இப்போது ஒரு புதிய பொலிவுடன் தெரிந்தது. ஆனால் அதன் சுவருக்குள் இருந்து ஒரு மெல்லிய சலங்கை சத்தம் மட்டுமே இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தது. அன்று முதல் அந்த கிராமத்திற்கு புதிய சாபம் தொடங்கியது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.